It's story time. செயற்கை செந்தீவை சேர்ந்தவங்களால கைலாஷ் கடத்தப்பட்ட அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு இந்த பகுதியில் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. இப்போ சர்க்குணன் அவர்கிட்ட நான் செஞ்ச துரோகம் இந்தியா முழுக்க தெரிஞ்சிடுச்சு, அதனால் இனிமே என்னால் அங்கே போக முடியாது. இங்கே எனக்கு ஏதாவது ஒரு புது ப்ராஜெக்ட் கொடுத்தா நான் செயற்கை செந்தீவுக்காக பாடுபடுவேன் அப்படின்னு சொன்னார். இப்போ பாபின் ஆர்சி கிட்ட என் மனசில் ஒரு திட்டம் இருக்கு. நம்ம செயற்கை செந்தீவோட பாதுகாப்பு குழுவில் சர்க்குணனை சேர்த்துக்கலான்னு இருக்கேன். ஏற்கனவே நம்மக்கிட்ட உலகம் முழுக்க என்ன நடந்தாலும் அதை சரியாக உளவறிஞ்சிக்கிட்டு நம்மக்கிட்ட வந்து சொல்கிற நம்ம உளவு நட்சத்திரம் பச்சை மாவலி இருக்கு. வான் பாதுகாப்பு அரண் நீலமேகவல்லியோட கட்டுப்பாடுல வானத்தில் மிதக்கிற கண்ணுக்கு புலப்படாத சக்தி வாய்ந்த வெடிகுண்டுகள் ஆயிரக்கணக்கில் நம்ம தீவை சுற்றி மிதந்துகிட்டு இருக்கு. ஒரு ஏவுகணையை ஏவி வானத்து வழியா எந்த ஒரு நாடும் நம்ம நெருங்கக்கூட முடியாது. அந்த அளவுக்கு வானத்தில் நம்ம பாதுகாப்பு ரொம்ப பலமாவே இருக்கு. கடலுக்கு அடியிலையும் நம்ம ரோபோ நீர்மூழ்கி வீரர்கள் 10,000 பேர் முதுகுல வெடிகுண்டை கட்டிக்கிட்டு நம்ம தீவை சுற்றி கடலில் நீஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தீவோட கடல் எல்லைக்குள்ள யார் வந்தாலும் எந்த பொருள் வந்தாலும் அவங்க மேலே இந்த நீர்மூழ்கி வீரர்கள் மோதி கடலுக்கு அடியிலேயே அவங்கள வெடித்து செதற வைக்கக்கூடிய அளவுக்கு கடல் பாதுகாப்பு நம்மக்கிட்ட நல்லாவே இருக்கு. இதுக்கும் மேலே நம்ம கடல் பாதுகாப்பை இன்னும் பலப்படுத்துகிற மாதிரி 4 ராட்சச ரோபோ திமிங்கிலங்களை செய்யலான்னு இருக்கேன். இந்த 4 ரோபோ திமிங்கிலங்களையும் நம்ம கடல் எல்லையை தாண்டி சர்வதேச கடல்ல சுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் யோசிச்சிருக்கேன். நம்ம தீவை நோக்கி யாராவது வந்தாலே இந்த திமிங்கிலங்கள்ல ஏதாவது ஒன்று அவங்கள அப்படியே உயிரோட முழுங்கி நம்ம தீவில் இருக்கிற கடல் பாதுகாப்பு அறையில கொண்டு வந்து துப்பிட்டு மறுபடியும் கடலுக்கு போயிடும். அவங்கள நாம விசாரிக்க வேண்டிய முறையில் விசாரிச்சா நம்ம எதிரிகள் யாருங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். சர்வதேச கடல் எல்லையிலேந்து இந்த திமிங்கிலங்களை தாண்டி நம்ம கடல் எல்லைக்குள்ள ஒருத்தர் வந்து நம்ம ரோபோ நீர்மூழ்கி பாதுகாப்பு வீரர்களையும் தாண்டி இந்த தீவுக்குள்ள காலடி எடுத்து வச்சா மட்டும்தான் அவன் நமக்கு எதிரி அப்படின்னு சொன்னாரு. ஆர்சி பாபின் கிட்ட நம்ம கடல் வழியில பல அடுக்கு பாதுகாப்பு திட்டம் இருக்கிறது ரொம்பவே நல்லதுதான். இந்த ராட்சச திமிங்கிலங்கள் செய்யற ப்ராஜெக்டை சர்க்குணன் கிட்ட கொடுக்க போறியா அப்படின்னு கேட்டாரு. பாபின் சொன்னதை கேட்ட உடனேயே சர்க்குணனுக்கு இந்த ப்ராஜெக்ட் ரொம்பவே பிடிச்சு போச்சு. பாபின் எப்படியாவது அந்த ப்ராஜெக்டை தனக்கே தரணும் அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது பாபின் சொன்னார், ரோபோ திமிங்கிலங்களை கட்டமைக்கிறதுக்கு வேண்டிய எல்லா ஸ்பேர் பார்ட்ஸையும் ஏற்கனவே செஞ்சு வச்சாச்சு. சர்க்குணன் தலைமையில் ஒரு குழு 2 மாசத்துக்குள்ள 4 திமிங்கிலங்களையும் அசம்பிள் பண்ணிட முடியும். 4 திமிங்கிலங்களையும் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய நம்ம சூப்பர் கம்ப்யூட்டரும் தயாராக தான் இருக்கு. ரோபோ திமிங்கிலங்களை கம்ப்யூட்டரோட இணைச்ச உடனே எல்லாத்தையும் கடலுக்குள்ள விட வேண்டியது தான் அப்படின்னு சொன்னாரு. சர்க்குணன் அப்பவே அந்த ப்ராஜெக்டை எடுத்துக்கிட்டு ரோபோ திமிங்கிலங்களை கட்டமைக்கிற வேலைக்கு கிளம்பிட்டாரு. அடுத்து வந்த 2 மாசம் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான காலகட்டமாக இருந்துச்சு. அறிவியல் துறை அதிகாரிகளும் உளவுத்துறை அதிகாரிகளும் 2 மாசத்துக்கு பல்தேவ் மேலே ரொம்ப கடுமையான முறையில் விசாரணை நடத்தினாங்க. அந்த விசாரணையோட முடிவில் பல்தேவ் இந்திய நாட்டுக்கு வேலை செய்யாமல் செயற்கை செந்தீவுக்கு வேலை செஞ்சாருன்னு எந்த அடிப்படை ஆதாரத்தையும் அவங்களால எடுக்க முடியலை. பல்தேவ் செஞ்சிருந்த ஒவ்வொரு செயலும் இந்திய நாட்டுக்காகத்தான் செஞ்சிருக்காருன்னு அவரோட செயலே நிரூபிச்சுது. முடிவில் பல்தேவ் குற்றவாளி இல்லைன்னு ஒரு அறிக்கையை அவங்க உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்பினாங்க. சர்வதேச நாடுகளோட அழுத்தத்துக்கு கட்டுப்பட்டு அவசரப்பட்டு பல்தேவை பதவியிலேந்து நீக்கி அவரை வீட்டுக்காவலில் வச்சதுக்கு உள்துறை அமைச்சகம் அவர்கிட்ட வருத்தம் தெரிவிச்சுது. பல்தேவ் இப்போ இந்திய அரசாங்கத்துக்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சாரு. இப்போவும் என்னோட நடவடிக்கைகளை செயற்கை செந்தீவை சேர்ந்தவங்க உளவு பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. என்னோட பையனை வேற அவங்க தீவுக்கு கடத்திக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ மறுபடியும் நான் தலைமை விஞ்ஞானியா பதவி ஏற்றுக்கிட்டா அவங்களோட முழு கண்காணிப்பு வளையத்துக்குள்ள நான் வந்துடுவேன். என்ன பழி வாங்கறதுக்காக என் பையனை அவங்க ஏதாவது செய்யறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால இன்னும் கொஞ்ச நாளைக்கு
இந்த விசாரணை நடக்கிற மாதிரி ஒரு நாடகத்தை ஆடிக்கிட்டு இருப்போம். உலகத்தோட கவனத்தையும் செயற்கை செந்தீவோட கவனத்தையும் ஏன் மேலேந்து திசை திருப்பி அந்த நேரத்தில் அந்த தீவை எப்படி அழிக்கிறதுன்னு யோசிப்போம் அப்படின்னு சொன்னாரு. உள்துறை அமைச்சகமும் அதுக்கு ஒத்துக்குச்சு. பாபின் பச்சை மாவலி கிட்ட பல்தேவ் இனிமே ஒரு செத்த பாம்பு, அதனால அவரை கண்காணிக்கிறத விட்டுட்டு நீ சிக்கந்தரை கண்காணிச்சுக்கிட்டுரு அப்படின்னு சொன்னதுனால பச்சை மாவலியும் பல்தேவை கண்காணிக்காம இருந்துச்சு. அதனால பல்தேவ் குற்றவாளி இல்லைன்னு முடிவானது செயற்கை செந்தீவுக்கு தெரியாமலே போயிடுச்சு. இப்ப பல்தேவுக்கு கொடுக்கப்பட்டிருந்த ஒரே வேலை செயற்கை செந்தீவை அழிக்கிறது மட்டும்தான். அதுக்காக தரைப்படை, விமானப்படை, கப்பல் படைன்னு முப்படைகளையும் பயன்படுத்திக்கிற அதிகாரம் பல்தேவுக்கு கொடுத்திருந்தாங்க. இதுக்கு நடுவில் சிக்கந்தரும் பிரசன்னாவும் ஒரு ஹைப்பர் லூப் எடுத்துக்கிட்டு 1 மணி நேரத்துக்குள்ள டெல்லியிலேருந்து சென்னைக்கு வந்து சேர்ந்திருந்தாங்க. ஏற்கனவே அவங்க 2 பேரும் வரப்போற தகவல் பத்தி ராகேஷ் கிட்ட சொல்லி இருந்ததுனால அவரு தன்னோட பையன் ரோஷனை கூட்டிக்கிட்டு ஹைப்பர் லூப் டெர்மினலுக்கே வந்து சிக்கந்தரையும் பிரசன்னாவையும் வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போனாரு. சிக்கந்தர் ராகேஷ் கிட்ட நாம சந்திச்சு 12-13 வருஷம் இருக்குமா அப்படின்னு கேட்டதுக்கு, நீங்க எங்க சென்னை பக்கம் வரீங்க, ஏதாவது வேலை இருந்தா மட்டும்தான் என் ஞாபகமே உங்களுக்கு வருது அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு சிக்கந்தர், அப்படியெல்லாம் இல்லை ராகேஷ், நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து படிச்சதுக்கு அப்புறம் நான் சயின்ஸு ரிசர்ச்னு டெல்லி பக்கம் ஒதுங்கிட்டேன். நீங்க பெரிய பிரைவேட் டிடெக்டிவ் ஆகி உலகம் முழுக்க கலக்குறீங்க. இப்பதான் ஒரு சயின்டிஸ்டும் டிடெக்டிவும் சேர்ந்து வேலை பார்க்குற மாதிரியான வேலை வந்திருக்கு. அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாம நான் முழிச்சுக்கிட்டு இருந்தப்போ பிரசன்னா தான் உங்களை பத்தி ஞாபகப்படுத்தி உடனே சென்னை கிளம்பி வர்றதுக்கும் ஏற்பாடு செஞ்சான் அப்படின்னு சொன்னாரு. ராகேஷ் பிரசன்னா பக்கம் திரும்பி, நல்ல வேளை நீ ஞாபகப்படுத்தினதுனால நானும் என்னோட நண்பனும் 12 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப சந்திக்கிறோம். ரிமோட் சென்சிங்லையும் எத்திக்கல் ஹேக்கிங்லையும் நீ டெல்லியிலேயே பெரிய ஆளுன்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு கேட்டாரு. பிரசன்னா ரொம்ப அடக்கத்தோட, பெரிய ஆளெல்லாம் இல்லை அங்கிள், 2மே எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு மட்டும் சொன்னான். சிக்கந்தர் ராகேஷ் கிட்ட, ரோஷனும் பெரிய டிடெக்டிவ் ஆகிறதுக்கு எல்லா ட்ரைனிங்கையும் நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க போல இருக்கு அப்படின்னு கேட்டாரு. ராகேஷ் சிரிச்சுக்கிட்டே, ரோஷனுக்கும் இந்த ஃபீல்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு, சில சமயம் என்னை விட சூப்பராக டிடெக்டிவ் வேலை பார்க்குறான் அப்படின்னு சொன்னாரு. பிரசன்னாவும் ரோஷனும் இது வரைக்கும் ஒருத்தரோட ஒருத்தர் வீடியோ காலில் மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் சந்திக்கிறது இதுதான் முதல் முறைனாலும் சந்திச்ச 1 மணி நேரத்துக்குள்ள 2 பேரும் இணை பிரியாத நண்பர்களாயிட்டாங்க. வீட்டுக்கு வந்த கொஞ்ச நேரத்திலேயே அதுக்கு மேல காலதாமதம் செய்யாம சிக்கந்தரும் ராகேஷும் செய்ய வேண்டிய வேலையில இறங்கிட்டாங்க. சிக்கந்தர் இதுவரைக்கும் நடந்த எல்லாத்தையும் ராகேஷ் கிட்ட விளக்கமா சொல்லிக்கிட்டு இருந்தாரு. பிரசன்னாவும் ரோஷனும் அவர் சொல்றத கவனமா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நாம பள்ளிக்கூடத்துல படிக்கும்போது எவ்வளவு நெருக்கமான நண்பர்களா இருந்தோமோ அதே மாதிரி தான் நான் கல்லூரியில படிக்கும்போது பல்தேவ் என்னோட நெருக்கமான நண்பரா இருந்தாரு. நானும் அவரும் இந்த நாட்டு நலனுக்கான விஞ்ஞான ஆராய்ச்சிகளை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அவர் இந்தியாவோட தலைமை விஞ்ஞானியா பதவியில இருந்தாரு. அவரோட பையன் கைலாஷ் என்னோட மாணவன் தான். ரொபாட்டிக்ஸ்ல அவன் ரொம்ப திறமைசாலி. அவன் செஞ்ச ஒரு ரோபோ பல்லியை உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பெட்டியை திறந்து கைலாஷ் செஞ்ச ரோபோ பல்லியை எடுத்து ராகேஷ் கிட்ட காட்டினாரு. ராகேஷ் அந்த பல்லியை ஒரு தடவை பார்த்துட்டு பக்கத்துல இருந்த டேபிள்ல வச்சதுக்கு அப்புறம் சிக்கந்தர் தொடர்ந்து பேச ஆரம்பிச்சாரு. உங்களுக்கே தெரியும், செயற்கை செந்தீவால உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு. அந்த தீவை அழிக்கிறதுக்கு இஸ்ரேல் ஏவின ஒரு ஏவுகணையோட மிசைல் டிராஜெக்டரிய பல்தேவ் தான் பார்த்துக்கிட்டாரு. அந்த ஏவுகணை வானத்துல வெடிச்சு செதறினப்போ அது வெடிக்கிறதுக்கு காரணமாயிருந்த செயற்கை செந்தீவை சேர்ந்த பச்சை நிறத்துல இருக்கிற ஒரு நட்சத்திரத்தை கைலாஷ் கவனிச்சுட்டான். அதே நட்சத்திரம்தான் டாக்டர் ரகுவீரோட கடத்தலுக்கும் காரணமாயிருந்துச்சு. பல்தேவ் கிட்ட உதவி விஞ்ஞானியா இருந்த சர்க்குணன் செயற்கை செந்தீவோட உளவாளியா மாறிட்டாரு. உளவு பார்க்கறதுக்காக அவரு தலையில பொருத்தி இருந்த ஒரு சின்ன வளையம் கீழே விழுந்து அவரு உளவாளிங்கிறது மற்றவங்களுக்கு தெரியறதுக்குள்ள அவரு தப்பிச்சும் ஓடிட்டாரு. இதுக்கு நடுவுல அமெரிக்காவோட ஒரு ஏவுகணையும் வெடிச்சு சிதறினதுனால உலக நாடுகளோட அழுத்தத்துக்காக பல்தேவ் மேல விசாரணை நடந்து
அவரை வீட்டுக்காவல்லையும் வச்சாங்க. பல்தேவோட அடுத்த திட்டங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக செயற்கை செந்தீவை சேர்ந்தவங்க அவரோட தலைமுடியில அவருக்கே தெரியாம ஒரு செயற்கை மின் இழைய வச்சிருந்தாங்க. சரியான சமயத்துல கைலாஷ் அதை கண்டுபிடிச்சு அந்த மின் இழையையும் சர்க்குணன் தலையிலேந்து விழுந்த வளையத்தையும் ஒன்னா சேர்த்தப்போ செயற்கை செந்தீவோட அடுத்த திட்டங்களை பத்தி சில கோடு வேர்ட்ஸ் கிடைச்சிச்சு. நான் பல்தேவோட உடைகளை போட்டுக்கிட்டு தலைமை விஞ்ஞான கூடத்துல இருந்த லைப்ரரிக்கு போய் அந்த கோடு வேர்ட்ஸை டீகோடு பண்ணி பார்த்தப்போ செயற்கை செந்தீவில் இப்ப தயாரிச்சுக்கிட்டு இருக்கிற ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு போதைப் பொருளை இந்தியாவில் மட்டும் விற்கிறதுக்கு அவங்க முடிவு செஞ்சிருக்கிறத பத்தி எனக்கு தெரிய வந்துச்சு. அவங்க நினைக்கிறது மட்டும் நடந்துடுச்சுன்னா இந்தியாவில் இருக்கிற பாதி பேர் போதைக்கு அடிமையாயிடுவாங்க. செயற்கை செந்தீவுக்கு எதிராக இந்தியா எடுக்கிற எந்த ஒரு நடவடிக்கையும் அதுக்கப்புறம் எடுக்க முடியாம போயிடும். இப்படி போதைக்கு அடிமையானவங்களே இந்தியாவோட அடுத்த திட்டங்களை செயற்கை செந்தீவுக்கு சொல்ற உளவாளிகளாவும் மாறிடுவாங்க. இதெல்லாம் தடுக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே வெளியே வரும்போதுதான் அவங்க என்னையும் உளவு பார்த்துக்கிட்டு இருக்காங்கங்கிறதே எனக்கு தெரிஞ்சிச்சு. என்னோட செயல்பாடுகளை முடக்கிறதுக்கு அவங்க பிரசன்னாவை கடத்துறதுக்கு முயற்சி செஞ்சாங்க. அதே மாதிரி கைலாஷ் ஆரம்பத்திலேந்து செயற்கை செந்தீவுக்கு எதிராக இருந்ததுனால எப்படியோ அவனை கடத்துறதுல அவங்க வெற்றி அடைஞ்சிட்டாங்க. இப்ப டாக்டர் ரகுவீரும் கைலாஷும் செயற்கை செந்தீவில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல இந்த வேலைய ஒரு விஞ்ஞானியால மட்டும் பார்க்க முடியாதுங்கிறதுனால தான் துப்பறிவாளரான உங்களை தேடி நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாரு. சிக்கந்தர் சொல்ற எல்லாத்தையும் ராகேஷ் கவனமா கேட்டுக்கிட்டு இருந்தாலும் அவரோட பாதி கவனம் டேபிள்ல கைலாஷ் செஞ்சு வச்சிருந்த ரோபோ பல்லி மேலேயே இருந்துச்சு. அவரோட கவனத்தை ஈர்க்கிற மாதிரி ரோபோ பல்லியோட மூக்கு நுனியில நிமிஷத்துக்கு ஒரு தடவை நீல நிற விளக்கு ஒன்று எரிஞ்சு அணைஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. இந்த கதையோட தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் கேட்கலாம். இந்த கதையை பற்றின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.